மாலை வணக்கம். இந்த எக்ஸல் பாலிடெக்னிக் காலேஜில் 10ஆம் ஆண்டாக 10th பேட்ச் என்று சொல்லக்கூடிய முதலாம் ஆண்டு மாணவர்களை இன்றைய எக்ஸல் பாலிடெக்னிக் கல்லூரி வாழ்க்கையை தொடங்க வந்திருக்கிறார்கள். அவர்களுடன் இணைந்து பெற்றோர்கள், உறவினர்கள் அனைவரும் இங்கே வருகை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தருணத்தில் மிகவும் எங்கள் எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் சார்பாக எங்களுக்கு மிகவும் பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 5000 மாணவர்கள் நமது எக்ஸல் பாலிடெக்னிக் கல்லூரியிலிருந்து 3 ஆண்டுகள் மற்றும் 2 ஆண்டுகள் படிப்பை முடித்து வெவ்வேறு தொழில் நிறுவனங்களில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளிலும் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் தொழிலதிபர்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் 10 ஆண்டு என்பது மிக குறுகிய ஆண்டு. டிப்ளமோ முடித்துவிட்டு நிறைய மாணவர்கள் பிஇ மேற்படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்த நிலையம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் தன்னுடைய தகுதியை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் தொழிலையும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு நிலையில் இந்த 10வது ஆண்டு மாணவர்களாக இங்கே வருகை கொடுத்திருக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நமது எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கும் ஸ்ரீ தேவராஜன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தேவ் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களை இந்த தருணத்தில் மிகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் என்பதை கூறுகிறேன். இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் குறிப்பாக கடந்த ஏடிஎம்கே ஆட்சி காலத்திலே அனைவருக்கும் அம்மா கிரைண்டர் என்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி கொடுத்தார்கள். அந்த கிரைண்டருடைய வடிவமைப்பு மற்றும் தமிழக அரசுக்கு வழங்கிய நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் தான் நமது தேவராஜன் சார் அவர்கள். அவர்களுடைய அந்த கிரைண்டர் மாடலை ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கிற அவங்க திட்டத்துக்கு அதை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்தபடியாக சோலார், இன்றைக்கு மின்சாரம் என்பது ஒரு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு நிலை. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தொழில் நிறுவனமாக இருந்தாலும் சரி, கல்லூரியாக இருந்தாலும் சரி, வீடுகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிலையை தொடங்க வேண்டும் என்றால் அதற்கு மின்சாரம் மிகவும் அவசியம். அதிலே சோலார் பேனல்களை சப்போர்ட் செய்து அதை பல சோலார் பம்ப்ஸ் ஆகட்டும் அல்லது வீடுகளுக்கு சோலார் என்ற பல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். நமது டிப்ளமோ மற்றும் பிஇ மாணவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அவர்களுடன் இணைந்து கண்டிப்பாக வழங்க முடியும் என்கின்ற ஒரு நோக்கத்திலும் அந்த ஒரு அடிப்படையில் ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக பேசிய பொழுது நமது கல்லூரிக்கு வர வேண்டும், இங்கே உள்ள மாணவர்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் அணுகினோம். அந்த அடிப்படையில் தான் இங்கே வந்திருக்கிறார். இவர் இதற்கு முன்னால் நமது காவேரி கல்வி நிறுவனத்துக்கு ஒரு விழாவாக வந்திருக்கிறார். ஸோ ஐ வெல்கம் யூ சார் ஃபார் திஸ் கிராண்ட் அக்கேஷன். அண்ட் நமது கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் ப்ரொஃபசர் ஏ.கே. நடேசன் சார் அவர்களை இந்த தருணத்தில் மிகவும் வரவேற்பது மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த விழாவை சிறப்பாக அனைத்து நமது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை ஒருங்கிணைத்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த கல்லூரியின் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் திரு சிவகுமார் மற்றும் துணை முதல்வர் சுப்பிரமணியம் மற்றும் துறை சார்ந்த வல்லுநர்கள், ஹெச்ஓடிஸ் அந்த மற்ற ஆசிரியர்கள் அனைவரையும் இந்த தருணத்தில் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இதற்கு மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களும் கிட்டத்தட்ட 2-3 நாட்களாக இங்கே 1ஆம் ஆண்டு மாணவர்கள் வரப்போகிறார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பில் பல ஹால் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் டிசைன் ஓரியன்டான ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்டும் செஞ்சு கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை இந்த தருணத்தில் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் பல நிறுவனங்களில், தொழில் நிறுவனங்களில் நமது டிப்ளமோ மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 3ஆம் ஆண்டு முடித்து செல்லும் பொழுது வேலை வாய்ப்பினை வாங்கி கொடுத்தாலும் கடந்த 2016 மற்றும் 2017ஆம் ஆண்டு ஒவ்வொரு கிட்டத்தட்ட கடந்த 5 ஆண்டுகளாக மெக்கானிக்கல் மற்றும் எலக்ட்ரிக்கல் துறையில்
எக்ஸ்க்ளூசிவ்ல ப்ரொஃபஷனல் சென்டர்னு ஒரு சென்டரை டெவலப் பண்ணி அந்த சென்டரில் நம்மளுடைய தேர்ட் இயர் ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ண வச்சு அவங்கள கிட்டத்தட்ட 30 ஸ்டூடெண்ட் ட்ரெயின் ஆனதில் 26 ஸ்டூடெண்ட் வந்து ஒவ்வொரு அவங்களுடைய இடம் சார்ந்த, அதாவது ஒரு மாணவியோ வந்து ஒரு பவானியில் இருக்காங்க, இல்லை சேலம் பக்கத்தில் இருக்காங்க, இல்லை கேரளாவில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இடத்துக்கு சார்ந்த மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷோரூமில் டெக்னீஷியன் ஜாப் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ அதற்காக முயற்சி எடுத்த நமது ட்ரைனிங் மற்றும் பிளேஸ்மெண்ட் செல் மற்றும் முதல்வர்கள் அனைவரும் இந்த தருணத்தில் வர மகிழ்ச்சிகரமாக வாழ்த்துக்களை கூற விரும்புகிறேன். ஏனென்றால் இதுதான் முதல் வருஷம் தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் சென்டரை டெவலப் பண்ணி அந்த ப்ரொஃபஷனல் சென்டர் மூலியமா ட்ரைனிங் கொடுத்து டைரக்டாக ஸ்டூடெண்ட்டை எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. அதற்கான ஒரு கைத்தட்டத்தை அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடுக்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் எத்தனையோ தொழில் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பை தருவதற்கு இன்றைக்கு டிப்ளமோ முடித்த மாணவர்களுக்கு எக்கச்சக்கமான எதிர்காலம் வந்து கொண்டிருக்கிறது. அதை சிறந்த முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நல்ல ஒரு மார்க்ஸ் இனிஷியல், அதான் ஒரு கேட் பாஸ் மாதிரி. நான் ஒரு 10,000 12,000 சேலரிக்குள்ளே போகணும் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே சார் பையன் அரியர் இல்லாத பையனா ஒரு 70% 80% இருக்கக்கூடிய மாணவனாக இருந்தால் போதும். அவர்கள் 10th மார்க் சார் எனக்கு 10th 200 தான் மார்க் வந்திருக்கு, 150 தான் மார்க் வந்திருக்குங்கிறத பற்றி கவலை இல்லாமல் பாஸ் செஞ்சவங்க +1 +2 போகிறாங்க அல்லது டிப்ளமோ வராங்க. டிப்ளமோவுடைய உடனடி எதிர்பார்ப்பு அவுட்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச 3 வருஷம், அதே +2 முடிச்சுனாங்க 2 வருஷம். இம்மீடியட்டாக மினிமம் ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கோ ஒரு 10,000 rupees மினிமம் சேலரி, அதுலேருந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த டிப்ளமோ கோர்ஸ் ஓடிட்டு இருக்கு. அதை சிறந்த உபயோகப்படுத்தி அனைத்து மாணவர்களும் அதற்குண்டான பெற்றோர்களும் எங்களுக்கு ஒத்துழைத்து நல்ல ஒரு நிலையை தங்கள் மாணவனும் மாணவியும் அடைய வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புகள்